அக்கு இல்லம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஒரு கனவு இருக்குல்ல. இதனால் வரையும் கரும்புக்கரை சார் சொன்ன மாதிரி ஆர்ஸ்புரத்தில் அடுத்த கட்டம், அதுக்கப்புறம் இதே ரோட்டில் சோபாவோட வீடு, லட்சுமி ஹால் கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த இப்படி ஒவ்வொரு இல்லம் திறப்புமே ரொம்ப சிம்பிளாக அதிகபட்சம் முதல் ஒரு ஹீலியாக என்னோட அம்மாவை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆரம்பிக்கும். அவ்வளோதான். ஹீலிகள் வருவாங்க. அது ஒரு சொந்த கட்டடத்தில் சிறப்பாக என்னுடைய குரு, என்னுடைய நன்மதிப்பு வச்சிருப்பாங்க இல்லையா, குட் ஹார்ட்டட் பீப்புள், அவங்க மத்தியில் ஒரு சொந்தமாக ஒரு ஸ்தாபனம் இருக்கணும் அப்படிங்கிற விருப்பம். அதை அடைவதற்கு இத்தனை நாள் ஆனாலுமே இதே போல ஒவ்வொருவரும் அவங்களுடைய சொந்த ஸ்தாபனத்தில் அவங்களுடைய அக்கோயில பணியை நிறைவேற்றணுங்கிற பிரார்த்தனையும் வாழ்த்துக்களும். இன்னொன்று சார் சொன்ன மாதிரி நான் லேட் ப்ராக்டிஷனர். உமர் சார் சொன்ன மாதிரி நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். குழந்தை இல்லை அப்படின்ட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் மறுபடியும் இந்த சிகிச்சை மூலமாக உடல் மனசு சுத்தமடைஞ்சு நிறைய ஆன்மீகவாதிகளுக்கும் கூட கிடைக்காத ஒரு பாக்கியம் என்னன்னா, தன் உடலை பற்றி புரிந்து மனதை பற்றி அடுத்து புரிந்து அதற்கு மேலுள்ள உயிராற்றலை புரியக்கூடிய வாய்ப்பின் மூலமாக பேராற்றலை அறியக்கூடிய வாய்ப்பு ஒரு மருத்துவத்துக்கு உண்டு. அந்த பெரும் பாக்கியத்தை என்னுடைய குருவின் மூலமாக கிடைத்ததை பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். அதே போல நம் ஒவ்வொருவரும் நம் உயிராற்றலை உணர்ந்து இறையாற்றல் பேராற்றல் என்றக்கூடிய அந்த பேராற்றலுடன் எந்த ஒரு இடை செருகளோ இல்லை தடையோ இல்லாமல் மெர்ஜாகணும். இதுதான் என்னுடைய விருப்பம். உங்களுடைய ஒவ்வொரு உயிரும் எங்கிருந்து வந்ததோ அதே பேராற்றலோடு மெர்ஜாகணும். ஒரு மனிதனுடைய அதிகப்படியான கேள்வி, நான் எங்கிருந்து வந்தேன், நான் யார், நான் எங்கே போக போறேன், இதுதான் உச்சபட்சமான ஆன்மீக கேள்வியா இருக்கும். அது எல்லாத்துக்கும் தெரிய விஷயம். இந்த பேராற்றல் வந்து வந்தோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய செம்மையான வாழ்க்கை, மனதை புரிந்து நானும் பிறரும் சுகமாக வாழ வேண்டும்ங்கிற அந்த அடிப்படை நோக்கத்தை நிறைவேற்றினால் நிச்சயமா அந்த கடைசி கேள்விக்கு உண்டான அந்த விருப்பத்துக்கு உண்டான அந்த எசன்ஸும் நிறைவேறும்ங்கிற அடிப்படையில் நம்ம ஒவ்வொருவரும் உயிராற்றலை புரிந்து கொள்பவர்களாக அதிகப்படியாக ஹீலர்கள் இருக்கிறதுனாலையும் ஹீலர்கள் இல்லாதவர்கள் ஆனாலும் அவங்களுடைய உயிர் ஆற்றலை புரிந்து கொள்வதன் மூலமாக இறையாற்றலை புரிந்து மருத்துவமே தேவையில்லை என்கிற இடத்துக்கு ஒவ்வொருத்தரும் உயர்த்தப்படணும். அதுதான் இந்த மனித குலத்துக்கே ஒரு பெருமையா இருக்கும்ங்கிற அடிப்படையில மீண்டும் இந்த அக்கு இல்லம் என்பது மருந்து இல்லாம நோய் சுகமாகும் அந்த சத்தியத்தை என்னோட குருவிலிருந்து கிடைச்ச ஒரு எசன்ஸை மனித மனங்களில் பதிக்க வேண்டும், விதைக்க வேண்டும். அது பெரும் விருட்சமாக மாற வேண்டும் என்ற பேராற்றலோடு பேர் ஆர்வத்தோடும் பெரும் விருப்பத்தோடும் உள்ள என்னுடைய விருப்பமும் உங்களுடைய விதையாக உங்கள் மனதில் விதைத்துக் கொண்டு இங்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைத்து வயது முதிர்ந்த இளைய அனைவருக்கும் உளமான நன்றிகள். நான் ஒவ்வொரு பெரும் ஆளுமைகளிடம் சொல்லும் போது அவங்களுடைய அந்த மனசு நிறைஞ்ச அந்த வாழ்த்து என்னை உண்மை நிகழ செஞ்சது. அதே நிகழ்வு, அதே வாழ்த்து, அதே பாராட்டு, அதே இறை பொருத்தம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற விருப்பத்தோட என்னுடைய நன்றி உரை நினைக்கிற நன்றிகளை நிறைவு செய்கிற. நன்றி.